குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு முக்கியமான கொஷின் பார்க்க போகிறோம். இந்த இதில் எந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா இந்த விடுதலை போராட்டத்தில் புரட்சியாளர்களின் பங்கு அதாவது ஒரு சின்ன குட்டி டாபிக் தான் பார்த்தீங்கன்னா இந்த இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் குடியரசு சங்கம். ஒவ்வொரு சங்கம் பார்த்தீங்கன்னா இந்திய விடுதலை போராட்டத்தில் முக்கியமான பங்காற்றிருப்பாங்க. ஒவ்வொருத்தருடைய பங்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட உயிரை பணயம் வைத்து இந்திய மக்கள்கிட்ட சுதந்திர தாக்கத்தை ஏற்படுத்துவதற்காக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய செயல்பாடுகளாக நடந்திருக்கும். இந்த சங்கம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இந்த சங்கம் அமைக்கப்பட்டது. இந்த சங்கத்தில் பார்த்தீங்கன்னா 4 பேர் இருப்பாங்க. 4 பேர் 5 பேர் இருப்பாங்க. முக்கியமாக அந்த சங்கம் ஏற்படுத்துறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா சந்திரசேகர் ஆசாத் தலைமையில தான் பார்த்தீங்கன்னா எங்கே இந்த சங்கத்தை ஏற்படுத்துவாங்கன்னா ஃபெரோஷா கோட்டையில் பார்த்தீங்கன்னா ஏற்படுத்துவாங்க. இந்த சங்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபெரோஷா கோட்டையில் எப்படி மாற்றணும், இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் சங்கம் மாற்றப்பட்டது. எப்போனா 1928. ஓகேங்களா. இது எப்போ நடைபெறும்? கக்கோத்ரி சதி வழக்கில் பார்த்தீங்கன்னா தண்டனை பெற்ற கைதிகளெல்லாம் தப்பிச்சிடுவாங்க. தப்பிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மறைஞ்சு போய் இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கூடி யாரோட தலைமையில் ஒன்று கூடுவாங்கன்னா சந்திரசேகர் ஆசாத் தலைமையில் தான் பார்த்தீங்கன்னா ஒன்று கூடுவாங்க. இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அமைப்பு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை உருவாக்க அந்த அமைப்பு தான் பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் சங்கம். இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் குடியரசு சங்கம். அது அந்த தலைப்பை என்ன செஞ்சிருவாங்க, மாற்றிடுவாங்க. அந்த சங்கத்துடைய தலைப்பை எப்படி இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் சங்கம் என்று மாற்றிடுவாங்க. எந்த இடத்துல இது மாற்றப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபெரோஷா கோட்டை யாருடைய தலைமையில சந்திரசேகர் ஆசாத் தலைமையில். ஓகேங்களா. இந்த சங்கத்தில் யாரெல்லாம் முக்கியமாக பங்காற்றுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பகத்சிங் இருப்பார், ராஜகுரு இருப்பாங்க, சுகாதேவ், ஆசாத் அண்டு ஜெயகோபால். இந்த சங்கத்தில் யாரெல்லாம் முக்கியமான நபர்களாக இருப்பான்னு பார்த்தீங்கன்னா பகத்சிங் இருக்காரு, ராஜகுரு இருப்பார், சுகாதேவ் இருப்பார், ஆசாத் இருப்பாங்க, ஜெயகோபால். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் சங்கம் இந்த சங்கத்தில் முக்கியமான நபர்கள். இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் இருக்கக்கூடிய இளைஞர்கள். இவங்கெல்லாம் புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான நபர்கள். இந்த மாதிரி வீடியோ நீங்கள் பார்க்கணும். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். See you the next video.